வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த நென்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா அது யாரை ரிலேட் பண்ணும் அப்படின்னா செல்லோட பொட்டன்ஷியலையும் அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்பீசியஸ் இன்வால்வ் இன் த செல் ரியாக்ஷன். செல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸோட கான்சன்ட்ரேஷனையும் ரிலேட் பண்ணும். இப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். A moles of A plus B moles of B gives a C moles of C plus D moles of D. இதுக்கு reaction quotient எப்படி எழுதுறது அப்படின்னா C concentration C mole, D concentration மேல D mole by A concentration மேல A mole by B concentration மேல B mole. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா Gibbs free energy change is equal to நமக்கு தெரியும் standard Gibbs free energy change del G is equal to del G naught plus RT ln Q அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ del G அப்படின்னா என்ன அர்த்தம்? மைனஸ் NF E cell அப்படின்னு அர்த்தம். அதாவது N அப்படிங்கிறது அந்த ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு போகிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், F அப்படிங்கிறது ஃபாரடே, E cell அப்படிங்கிறது செல்லோட பொட்டன்ஷியல். அப்போ del G நாட் அப்படின்னா என்னது? அதே மைனஸ் NF E நாட் ஆஃப் த செல். இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் del Gக்கு பதிலாக del G நாட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ மைனஸ் NFE இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE நாட் பிளஸ் RT ln Q அப்படின்னு வருமா? இப்போ இதில் வந்து மைனஸ் NF அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிடணும். அப்படி கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் மைனஸ் NFஆல் டிவைட் பண்ணணும். அப்போ மைனஸ் NFE டிவைடட் பை மைனஸ் NF இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE நாட் டிவைடட் பை மைனஸ் NF பிளஸ் RT பை மைனஸ் NF ln Q. அந்த மைனஸ் வந்து மேலே போயிடும். அப்போ மைனஸ் RT பை NF அப்படின்னு வரும். அப்போ E cell இஸ் ஈக்குவல் டு E நாட் ஆஃப் செல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RT டிவைடட் பை NF ln Q அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ ln லாகா மாற்றுறீங்க அப்படின்னா 2.303 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் யூஸ் பண்ணணும். அப்போ E cell பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு E நாட் செல் பொட்டன்ஷியல் E naught cell minus 2.303 into RT divided by NF log Q அப்படின்னு வரும். இப்போ அடுத்தது E cell is equal to E naught cell minus 2.303 RT divided by NF log Qக்கு பதிலா அங்கே மேலே எழுதிருந்தோம் இல்லையா? C concentration C mole by into D concentration D mole by A concentration A mole into B concentration B mole. அதை சொல்லிட்டு கடைசியா நீங்கள் இதோட முடிச்சாலே இது நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் தான். இப்போ 2.303 RTEF இதோட வேல்யூ எல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக ஆன்சர் என்ன வரும்னா E cell is equal to E naught செல்லு மைனஸ் 0.0591 divided by N log C molar concentration C mole D molar concentration D mole by A molar concentration of A mole and B molar concentration of B mole அப்படின்னு வரும். இதில் ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ வந்து 8.314 ஜூல் பர் கெல்வின் பர் மோல். ஸோ 1 ஃபாரடே அப்படிங்கிறது 96,500 கூலும் பர் மோல். அந்த டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் 298 கெல்வின். இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரெண்டு சொல்லலாம். ஒன்று E cell is equal to E naught cell minus 2.303 RT divided by NF log C concentration C mole D concentration D mole by A concentration A mole into B concentration B mole. அல்லது என்ன சொல்லணும்னா 2.303 RTEF இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா E cell is equal to E naught cell minus 0.0591 divided by N log C concentration C mole D concentration D mole by A concentration A mole and B concentration B mole அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதான் வந்து என்னது நெக்ஸ்ட் ஈக்குவேஷன், வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா 5 மார்க்கில் அப்படியே முழுசாக கேட்டுருவாங்க.
சரிங்களா?